வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகிடுது, அதனால் வசந்த நவராத்திரியும் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? ஆமாம், இன்னைக்கு தான் நேற்று இந்தியாவில் டே 1 வசந்த நவராத்திரி, யூஎஸில் இன்னைக்கு தான் டே 1. ஓகே. ஸோ அதனால் எப்படி மகா நவராத்திரிக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கலர், ஒரு நாளைக்கு ஒரு தேவி இருக்காளோ, அதே மாதிரி வசந்த நவராத்திரிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கலர், ஒரு நாளைக்கு ஒரு தேவி உண்டு. இன்னைக்கு வந்து சைலபுத்ரி தேவி. ஸோ வந்து கலர் வந்து எல்லோ. அதனால நான் வந்து பைனாப்பிள் கேசரி வந்து நைவேத்தியமாக பண்ணி பிரசாதமாக பண்ணலான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். அண்ட் யூஸ்வலி நவராத்திரினா எவ்ரி சீசனுக்கு ஸ்டார்டிங்கில் வரும் இல்லை? கரெக்ட். 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சீசன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஆமாம். ஸோ 4 நவராத்திரி இருக்கு. ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்து வசந்த நவராத்திரி, சில பேர் சைத்ரா நவராத்திரின்னு சொல்லுவா, சித்திர மாசத்தோட மாசத்துல வர்றதுனால. ஆமாம். அதுக்கப்புறம் ஆஷாட நவராத்திரி, அதுக்கப்புறம் சாரதா நவராத்திரி, அப்புறம் மகா நவராத்திரி. இதுதான் 4. இப்போ இந்த வந்து வசந்த நவராத்திரியில் கரெக்டாக 9ஆம் தேதி ஆரம்பிச்சது இந்தியாவில், 9லேருந்து 17 வரைக்கும், 17 கரெக்டாக ராமநவமியில் முடியும். ஆமாம்பா. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போது பைனாப்பிள் கேசரி பார்க்க போகிறோம். ஆமாம், பைனாப்பிள் கேசரி பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்ன எடுத்து வச்சுருக்கேன்? 1 கப் ரவை, இதே கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் சர்க்கரை, ஓகே, இதே கப் மெஷர்மெண்ட்டில் 3 கப் தண்ணி, 4 ஸ்பூன் நெய், 1 கப் பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணது, முந்திரி, குங்குமப்பூ. ஓகே. ரவையும் இதுவும் மட்டும், பைனாப்பிள் மட்டும் சேம் கப்பு. ஆமாம். ஓகே. இதில் வந்து ஃபார்முலா வந்து 4 ஸ்பூன் நெய், அது போட்டோம்னா கரெக்டாக கேசரி பதத்துக்கு வரும். ஆமாம்ப்பா. சூப்பர். இது வந்து சைனா ஹேண்டிகிராஃப்ட்ஸோடைய குங்குமப்பூ. கரெக்ட். சொல்லிடணும்ல. ஆமாம்ப்பா, எங்கெல்லாம் ப்ளக் பண்ணுவோம். ஆமாம். நிறைய பேர் இப்போ வீடியோ போட்டப்பறம் நிறைய பேர் வாங்கியிருக்கா, ரிவ்யூஸ் அனுப்பியிருக்கா. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆமாம். ஓகே, பார்க்கலாமாப்பா? பார்க்கலாம்ப்பா. இந்த நெய்யில் எடுத்து வச்சுருந்ததுல பாதி எடுத்துக்கிறேன். ரவை எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ரவை? நார்மல் ஃபைன் ரவை கிடைக்கும்லப்பா உப்புமா பண்ணுறதுக்கு. அதான் ரவையை வறுக்கும் போதே சைமல்டேனியஸாக வாட்டரும் பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வறுக்கு போடும்போது அதுவும் ரெடி ஆகிடும், டக்குன்னு குக் பண்ணிடலாம். சூப்பர். உன்னோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, லைஃப் அன்ஃபில்டர்ட் வித் ரக்ஷா அண்ட் விக்னேஷ். ஆமாம்ப்பா, அதில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம்ப்பா. இங்கே வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஐயங்கார் கிச்சனை சப்போர்ட் பண்ண மாதிரி. ஆமாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா F1 F2 விசா. ஆமாம், எப்படி அப்ளை பண்ணலாம், F2 கிடைக்கிறதுக்கு எஸ்பெஷலி என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே மூவ் இன் பண்ண யூஸ்ஃபுல்லாக எங்கே என்ன போய் வாங்கலாம், எப்படி செட்டில் டவுன் ஆகுது, அதை பற்றிலாம் வீடியோ பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆமாம், நிறைய பேருக்கு F2 பற்றி நிறைய பேருக்கு F2 ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு, எனக்கு நான் அப்ளை பண்ணப்போ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குன்னே முதல்ல தெரியாது. நான் எங்கேயாவது போய் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா பெருசாக வீடியோஸே இல்லை. ஸோ ஒன்று நாங்கள் தேடி போய் படித்து அஃபீஷியல் சைட்டில் அப்படி தான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடிஞ்சுது. ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை பெருசாக. ஸோ இப்போது நம்ம போடலாம். ரவை நல்லா வறுபட்டுருக்கு. மினிமம் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் இந்த கட் பண்ண பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டுலாம். ஓகே. இதில் முந்திரி வறுத்துட்டுலாம். ஓகே, சூப்பர். முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வறுபட்டுருச்சுன்னா ஓகே, அதை ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து ஓரங்க பபிள் வர ஆரம்பிக்கும். அதான் ரொம்ப திக்காக விடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணால் கொஞ்சம் ஆறுனப்புறம் இன்னும் கொஞ்சம் சாலிடிஃபை ஆகும். ரொம்ப திக்காக்கி ஆஃப் பண்ணோன்னா களிமதி ஆகிடும். இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடணும். ஆமாப்பா. வெரி குட். தேங்க்ஸ் ரக்ஷா, யூ ஆர் ஆசம். தேங்க்யூப்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எண்டில் வந்து ரக்ஷா பேசின இந்த பூஜை, டெய்லி பூஜை எப்படி பண்ணுறது, அந்த வசந்த நவராத்திரிக்கு நவராத்திரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாம்ப்பா, அது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எண்டில் வரும் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூப்பா. ஸோ இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி பார்த்தோம், அதோட ரீகேப் சொல்லிவிட்டேன். இல்லை, ஃபெயில் ப்ரூஃப் கேசரி மெத்தட் என்னென்னா 1 கப் ரவை,
2 கப் சர்க்கரை 3 கப் தண்ணி 4 ஸ்பூன் நெய். ஒரு கப்புக்கு 4 ஸ்பூன் நெய். ஒரு கப் எவ்வளோ கப் ரவை எடுக்கிறோம், ஒரு கப்புக்கு 4 ஸ்பூன் நெய். ஸோ 2 கப் ரவை எடுத்தோம்னா 8 ஸ்பூன் நெய். ஓகே, இதான் வந்து இதை மெஷர்மெண்ட்டை கண்ணு மூடி போட்டு பண்ணலாம். ரவை வந்து கேசரி கொல கொலன்னு ஆகாது, உதிரிதரா உப்புமா மாதிரி ஆகாது, கரெக்டாக வரும். ஓகே. ப்ளஸ் 1 கப் பைனாப்பிள், ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ முதல்ல அந்த நெய்ல வந்து பாதி நெய்யை விட்டு ரவையை வறுத்துட்டுலாம். வறுத்துன்ட்டு அதுலேயே வந்து இந்த நான் 3 கப் தண்ணி ஜலத்தை கொதிக்க வச்சு விட்டு பைனாப்பிளையும் போட்டு இந்த ரவை வந்து நல்லா குக் ஆகணும். ரவை வெந்த உடனே அதில் சர்க்கரை குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 2 ஸ்பூன்ல ஒரு கொஞ்சோண்டு ஆல்ரெடி பழம் போடுறதுனால இதுல கிரேப்ஸ் போட வேண்டாம், ட்ரை கிரேப்ஸ். இதுல வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும் மிச்சம் இருக்கிற 2 ஸ்பூன்ல நெய்ல வறுத்து கொட்டணும்னா மேல திரும்ப இருந்தோம்னா கேசரி ரெடிப்பா. வெரி குட். அப்படி பண்ணா கேசரியா வரும். ஆமா, ஹல்வா ஆகாது. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ரக்ஷா. அப்புறம் வந்து இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இந்த நவராத்திரி சீசனில் 9 நாளைக்கும் டெய்லி என்னென்ன பண்ணணும் பூஜை? வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஆற்றுல குழந்தைய வச்சுருக்கவா இல்லை வேலைக்கு போகிறவா, சிம்பிளாக பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ எல்லாத்துலேயுமே குழந்தை இருக்குது. ஸோ டெய்லி பிரசாதம் அந்த டைமுக்கு பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆமாம். ஸோ எதுவுமே பண்ண முடியலன்னா கார்த்தால சாயங்காலம் விளக்கேற்றிட்டு ஸ்லோகம் சொல்ல முடிஞ்சா சொல்றது நல்லது. அப்படி முடியலன்னா ஆத்துல ப்ளே பண்ணலாம். லலிதா சஹஸ்ரநாமமோ இல்லை அந்த அன்னைக்கு எந்த தேவியோ அந்த தேவிக்கான ஸ்லோகத்தை ப்ளே பண்ணிட்டு ஒரு ஆத்துல இருக்கிற கிஸ்மிஸோ இல்லை ஒரு டேட்ஸோ 2 முந்திரி பருப்பு கல்கண்டு எது வேணா நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லை 2 பழம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஆத்துக்கு லேடிஸ் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து வெத்தலை பாக்கு ஒரு ரவிக்கு விட்டு அந்த மாதிரி அவளால முடிஞ்சது ஒரு வெத்தலை பாக்கு. உங்களால முடியும்னா ஒரு ரவிக்க விட்டோ இல்லைன்னா இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை, அதில் அந்த மாதிரி தாம்பூலத்தில் வைக்கிறதுக்கு எது வேணா வாங்கி கொடுக்கலாம். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் ரக்ஷா. தேங்க்யூப்பா.